கேட்டுக்கிறேம்மா. அண்ட் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றினா நல்லா இருக்கும் விழாக்கு. உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செல்லமணி சார், உங்களுடைய பெயின் எனக்கு புரிஞ்சது. வலி, எந்த வழியில நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சது. நீங்க போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், எல்லா வழிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும், கவலைப்படாதீங்க. அதுவா அந்தந்த பிரச்சனையை சால்வ் ஆயிட்டு என்னைக்குமே உங்களுக்கு ஆதரவா இருக்கிற எல்லாருமே, இங்க இருக்கிற பெரிய ஒரு கூட்டணியும் சரி, எல்லா சங்கங்களும் சரி உங்க பின்னாடி இருக்கும். அந்த வழியை வந்து நீங்க எந்த அளவுக்கு கடத்துறீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சது. தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பாக நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன், நாங்க எல்லாம் உங்க பின்னாடி இருக்கோம். அண்ட் பெப்சி, நீங்க உங்களுடைய தலைமையில எவ்வளவு புது புது முயற்சிகளை நீங்க கொண்டு வரீங்க எங்களுக்கு தெரியும். அந்த முயற்சிகளுக்கு என்னைக்குமே நம்ம ஆதரவா இருப்போம். அண்ட் இந்த இதுவும் கடந்து போகும், இதுலயும் நீங்க கடந்து வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துறேன். அந்த வாழ்த்துக்களோடு நீங்க கிளம்புங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கால வணக்கம். மேடை வீட்டிற்கும் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குநர்கள் திரு கே எஸ் ரவிக்குமார் சார், திரு உதயகுமார் சார், கமல் மாஸ்டர், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னோட அன்பு நண்பர் தேனப்பன் அவர்கள் கூப்பிட்டாரு, வந்தாச்சு. அண்ட் மயில், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒண்ணு, மயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து அது அழகா நம்ம இயக்குனர் ஏழ்மையாளர் கொடுத்தாரு. மயில் மகளிர் மாண்பினை நல்கும், மயில் கொண்ட மங்கை மாதரர், சிலப்பதிகாரத்திலிருந்து குறுந்தொகையிலிருந்து இவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஃபுல்லா மயில் அப்படின்ற ஒரு தலைப்புக்காக இவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ண ஏழ்மை அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்குரியவர். ஏதோ ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படி இல்லாம அந்த ஒரு தலைப்புக்கு என்ன காரணம், எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்ற இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு புதுமையா ஒரு காரணத்தையும் சொல்லி படம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் வந்து ஏதோ கார்த்தி சாரியும் பிரியாமணி மேடத்தை பாக்குற மாதிரி இருந்தது பருத்தி வீரன் படத்துல. அது பிறகு அப்படியே பார்த்துட்டு வந்தா ஒரு மைனா படத்துல எப்படி விதார்த் அவர்களையும் அமலாபால் அவங்களை பார்த்த மாதிரி இவங்க 2 பேர் இருந்தாங்க. அது அமலாபால் மாதிரியே ஒரு லுக்ல இருக்காங்க. சமந்தி தாரா, சமந்தாரானும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பட் பரவாயில்ல. சமந்தி தாரா அவர்களுக்கும் அண்ட் செய்தவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். 2 பேருமே அப்படியே ஒரு யதார்த்தமான அந்த லுக்ல ரொம்ப அழகா அந்த 2 பெஞ்ச் மார்க் சொல்லிட்டேன். ஓகே, ஒரு கார்த்தி சார் அண்ட் பிரியாமணி மாதிரி அண்ட் ஒரு விதார்த் அண்ட் அமலாபால் மாதிரி ரொம்ப அழகா உங்க லுக், உங்க பெயர் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர், புதுமுகங்கள். நான் சேர்ந்துகிட்டு கேட்டேன், இன்னும் படம் நடிச்சிருக்கீங்கன்னா, அவர் மைனா படத்துல நான் தான் சார் போலீஸா வந்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்துல ஒரு ஹீரோவா அவர் வந்திருக்கிறது வாழ்த்துக்கள். சமந்தி தாரா பக்கத்துல உட்காருக்கும் போதே தேனப்பன் சார் சொன்னாரு, சார் இந்த ஹீரோயின் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்க சார். சார் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், ஒரு ரவுண்ட் வருவாங்கல்ல. சோ சமந்தி தாரா நீங்க பெரிய ரவுண்ட் வருவீங்கன்னு சொல்லிட்டாரு. சோ அவ்வளவு அழகா இருக்கீங்க. அண்ட் பாடல்கள்லயே உங்களுடைய அந்த எல்லாமே உங்களுடைய பெர்ஃபெக்ட் லுக்கு, தமிழ் பேசுற விதமும் சரி, எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. செய்தவர்கள் நான் பார்த்தேன் படத்துல இடையில ரொம்ப எங்க இருக்காரு, படத்துல இன்னும் சீரியஸா காமிச்சிருக்காங்க. ஏழுமலை சார் ரொம்ப சீரியஸா இருந்தாரு, ஏழுல பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப கம்மியா இருக்கு ஏஜ் அப்படின்னு சொன்னேன். சோ அவ்வளவு அழகா அந்த படத்துல அந்த கதாபாத்திரமாக மாறி இருக்காரு செய்தவர்கள். ஆக்ஷன் மோடோட ஒரு நல்ல திரைப்படமா தெரியுது எனக்கு. இந்த திரைப்படத்தை இப்ப நம்மளுக்கு இவ்வளவு இதுவா ஒரு ஃபாரின்ல இருந்துகிட்டு வேணுகோபால் அவர்களும் அனுபமா மேடம் அவர்களும் இவ்வளவு பேஷனோட இந்த படத்தை தயாரிச்சிருக்க தயாரிப்பாளர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. அண்ட் இன்னைக்கு தமிழ் திரைப்படத்திற்கு தேவை வந்து புது புது தயாரிப்பாளர்கள், புது புது படங்கள், நல்ல நல்ல கதைகள் வரணும். புது தயாரிப்பாளர்கள் தான் ஒரு என்ன சொல்றது, கான்பிடென்ட்டா ரிஸ்க் எடுப்பாங்க. எங்களை மாதிரி ஒரு 15-20 வருஷம் ஆச்சுன்னா என்ன பயம் வந்துடும். ஐயோ இந்த படம் ஓடல, அந்த படம் ஓடல, இப்படி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி பயப்படுவோம் படம் எடுக்கிறதுக்கு. ஆனா புது தயாரிப்பாளர்கள்னா தைரியமா ஒரு கதையை கேட்டு, இந்த கதையில ஒரு ஸ்கோப் இருக்கு, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நாங்களாம் கொடுக்க ரெடியா இருக்கும். 2 பேருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் சௌந்தர்யன் சார் என்ன பார்த்து சொன்னாரு, அவருடைய மியூசிக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசிக்ல இருந்து அவருடைய மகன் இன்னைக்கு வந்து இவ்வளவு அழகா அமர் பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது, பாடல்கள். அமர், உங்களுக்கு ஒரு ஹீரோயின் மட்டும் ரவுண்ட் இல்ல, உங்களுக்கு ஒரு ரவுண்டு வரட்டும், பெரிய ரவுண்டா வரணும்னு வாழ்த்துற. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏழுமணி அவர்களுடைய இது என்னன்னா, கதை திரைக்கதை வசனம் ஜெயமோகன் சார் போட்ட உடனே எனக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஜெயமோகன் சாருடைய கதையை வாங்கி இவங்க அழகா இவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆளுமை, எழுத்துலகில வந்து மிகப்பெரிய ஆளுமை ஜெயமோகன் சார். அவருடைய கதை திரைக்கதை வசனத்துல வர இந்த படம் கண்டிப்பா
ஒரு ஆழமான சப்ஜெக்டா இருக்கும், அழுத்தமான சப்ஜெக்டா இருக்கும், நம்ம மனசுல நீங்காத ஒரு படமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமா வரணும்னு வாழ்த்துறேன். படம் பார்த்த பிறகு இன்னும் நிறைய பேசுவோம் நம்ம கண்டிப்பா. அண்ட் ஒரே ஒரு வேண்டுகோள் தயாரிப்பாளருக்கு என்னன்னா, இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 8-9 படம் வரும். அப்படிப்பட்ட தேதியில் நீங்க வர வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. பெரிய லெவல்ல ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட் ஒரு 10 கோடி கூட இருக்காது. அந்த படம் இன்னைக்கு வந்து மாபெரும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு நல்ல சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்தா கண்டிப்பா தமிழகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே ஏற்றுக்கொண்டு பெரிய வெற்றி கொடுப்பாங்கன்னு மீண்டும் ஒரு முறை நம்ம லப்பர் பந்துல பார்த்தோம், குடும்பஸ்தல பார்த்தோம். இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வெற்றி கொடுக்குதுன்னா மயிலும் அந்த மாதிரி வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் நீங்க ஒரு 3-4 படத்துல வந்தா போறோம். நீங்க 8 படத்துல ஒரு படமா வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் கவனிக்காம போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டேட் வந்ததுன்னா தயாரிப்பு சார்ட்ட ஒரே ரிக்வெஸ்ட் பண்ண, உங்க ஃப்ரெண்டா இருக்காங்க தயாரிப்பாளர் அவங்களை சொல்லுங்க, ஏற்கனவே 4-5 படம் போட்டாங்கன்னா உங்க டேட்டை மாத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏதோ பிடிவாதமா இந்த டேட் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 இல்ல 3 படம் வர அந்த வாரத்துல மையல் படம் வெளிவந்து பெரிய வெற்றி அடையணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்தோட வெற்றிக்கு நான் காத்திருக்கிறேன். படத்தை பார்க்க ஆர்வமா இருக்கேன். தேங்க்யூ. விவேக சாரை பத்தி சொல்ல மாட்டேன் சார். சார் விவேக சாருடைய பாட்டு நீங்க குபேரல எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல அவர் தான் இருக்காரு, போய்வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருக்கு சொன்னாருன்னு தெரியாது, ஆனா எல்லாருமே தளபதி விஜய் சாரை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. குபேரா பாடல்களும் சரி, இந்த படத்துல வந்த பாடல்களும் சரி, குபேர சார் விவேக சார் ரொம்ப அருமையா குபேரான்னு சொல்லிட்டு குபேர மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுக்கு வரணும். இந்த பாடல்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.